செய்திகள். அமித்ஷா அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை கூட்டணியில் சேர வைத்திருக்கிறார். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. இந்த கூட்டணியில் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையான விமர்சனம். வப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணி அளவில் பாலாஜி தியேட்டர் அருகில் இந்து முன்னணி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் டிஐஜியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமித்ஷா அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை கூட்டணியில் சேர வைத்திருக்கிறார். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. இந்த கூட்டணியில் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையான விமர்சனம். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மையினர் துறை சார்பில் இஸ்லாமிய மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வப்பு சட்டம் 2025 திரும்ப பெற வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையர் பிரிவு மாநில தலைவர் முகமது ஆசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாசிலை அருகே நடைபெற்றது. போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகளிரணி, இளைஞரணி என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சென்னைக்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, பிஜேபியோடு ஒருபோதும் சேர மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி பலமுறை தெரிவித்திருந்தார். பிஜேபி கூட்டணியிலிருந்து ஜெயலலிதா வெளியே வந்தபோது கூட இனிமேல் பிஜேபியோடு அதிமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று தெரிவித்தார். இந்த நிலையில் சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேர வைத்திருக்கிறார். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. இந்த கூட்டணியால் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. பிஜேபி அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது. தேவையான நிதி வழங்கவில்லை. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு பாஜக அநீதி செய்கிறது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி பொறுத்தவரை இந்த தேர்தலோடு என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பிஜேபி விழுங்கிவிடும் என்று தெரிவித்த நாராயணசாமி, தமிழகத்தில் அதிமுக பலவீனமாக்கப்படும், கட்சி உடையும், தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக வரவேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அவர்களுடைய கனவுகள் பலிக்காது. மக்கள் பிஜேபியை புறக்கணித்து இருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தலில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒன்று சொல்வார், நாளை ஒன்று சொல்வார். எனவே அவர் பேசுவதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று கூறிய நாராயணசாமி, அண்ணாமலை இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தார். யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை காலி செய்வதுதான் பாஜகவுடைய வேலை என்று விமர்சித்தார். வப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். தமிழகம் போன்ற புதுச்சேரியிலும் வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிராக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாசிலை அருகே நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஹபீப் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். நேற்று மாலை 6 மணி அளவில் பாலாஜி தியேட்டர் அருகில் இந்து முன்னணி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இந்து மக்களின் உணர்வுகளையும் தன்மானத்தையும் பெண்களின் கண்ணியத்தையும் மிக கேவலமாக சித்தரித்து பொதுவெளியில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவர் பதவி விலக வேண்டுமென்று கோரி கோஷம் எழுப்பப்பட்டது.
அரசியல் சாசனத்தை மதிப்பேன் என்றும் விருப்பு வெறுப்பின்றி அமைச்சர் பதவி வகிப்பேன் என்று பதவி பிரமாணம் செய்த திமுக அமைச்சரை கண்டித்து கோஷம் அமைக்கப்பட்டது. அனைத்து மகளிர்கள் கட்சி பாகுபாடின்றி கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்முடி மீது வழக்கு தொடர்ந்து சிறையில் தள்ள வேண்டும் என்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் இந்து முன்னணி தலைவர் திரு சனில்ஜி அவர்கள் தலைமை தாங்கினார். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன்ஜி, வெற்றிவேல் நாகேந்திரன், அட்வொகேட் கிருஷ்ணராஜ், உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் டிஐஜியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே. தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது. அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி இந்து கடவுளின் மத சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார். அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்ய சுந்தரத்தை சந்தித்து புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைனவம் வைஷ்ணவம் என்று அமைச்சர் பொன்முடி மிகவும் ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு மிகவும் கீழ்த்தரமானது, ஆபாசமானது, இந்து மக்களின் மத உணர்வை பாதிப்படைய செய்துள்ளது. எனவே இதனை கண்டித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. ஒன்றிய பிஜேபி அரசு நாடாளுமன்றத்தில் வப்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்ட திருத்தங்கள் நாட்டின் மத மோதல்களை உருவாக்கிடவும் இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சுதந்திரத்திற்கு முன்பு 1913 முஸ்லிம் வக்ஃபு செல்லுபடியாக்கப்பட்ட சட்டம் வந்தது. 1923 முஸ்லிம் வக்ஃபு சட்டமும், சுதந்திரத்திற்கு பிறகு 1954 மத்திய வக்ஃபு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1995 புதிய வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 2013 சில திருத்தங்களும் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இச்சட்டம் கீழ் நாடு முழுவதும் 32 வக்ஃபு வாரியங்கள் செயல்படுகின்றன. இந்த வாரியங்கள் தற்போது மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகின்றன. நாட்டில் உள்ள பிற மதம் சார்ந்த நிறுவன நிர்வாகிகளை மதத்தின் மட்டுமே உறுப்பினர்களாக செயல்படும் நிலையில் இஸ்லாமிய நிர்வாகத்தில் மட்டும் பிற மதத்தவர்களை நிர்வாகிகளாக நியமிக்கலாம் என்ற பிஜேபி அரசின் திட்டம் RSSஇன் முஸ்லிம் விரோத கொள்கையை அமல்படுத்தி உள்ளது. இந்நிலையில் திருத்தப்பட்ட சட்டம் முந்தைய சட்டத்தில் உருவாக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளை முற்றிலும் நீர்த்து போக செய்யும் நிலையில் உள்ளது. குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது முஸ்லிம் மதத்தை பின்பற்றி வருபவர்கள் மட்டும் வக்ஃபு சொத்துக்களுக்கு பங்கு அளிக்க முடியும் என்பது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு வாரியத்திற்கு நன்கொடை வழங்கும் சகோதரத்துவத்தை தடுக்கின்றது. வக்ஃபு சட்டத்தின் பிரிவு 40ஐ ரத்து செய்ததன் மூலம் வக்ஃபு சொத்துக்களின் தன்மையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை வக்ஃபு வாரியம் இழக்கின்றது. வக்ஃபு சொத்துக்களை நிர்ணயிக்கும் அதிகாரத்தினை சர்வே ஆணையரிடம் இருந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிகள் மாற்றுவதன் மூலம் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், சுகாதார வசதிகள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்கல்வி நிறுவனங்களை பறிமுதல் செய்வதையும் வக்ஃபு சொத்துக்கள் மீதான கட்டுப்பாட்டை அரசு எடுத்துக்கொள்ள குறியாக உள்ளது. இது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். மேலும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆந்தோனி ரவி, அமுதா, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் உட்பட திரளானோர் தோழர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாத சூழலில்
இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் தன் முன் முயற்சியில் இலவச பஞ்சு மரங்களை அகற்றும் பணியை பாராட்டு கூறியது. பொதுமக்களின் நலன் சார்ந்த முயற்சியில் செயல்பட்ட இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களுக்கு வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் ரமேஷ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்திநகர் தொழிலாளர்துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம் பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். இதனை தடுத்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை வைத்திருந்தார். நாம் தமிழர் ரமேஷ் புதுச்சேரி ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த சூழலில் இலவம் பஞ்சு மரத்திலிருந்து பஞ்சு காற்றில் பரவுவதை தடுக்க புதுச்சேரி அரசு அதிகாரிகள் முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படாத சூழலில் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் தன் முன் முயற்சியில் பொதுமக்களின் நலன் கருதி இலவம் பஞ்சு மரங்களை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டார். இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் செயல்பாடு பாராட்டுக்குரியது. புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிகப்பெரிய இலவம் பஞ்சு மரம் உள்ளது. இம்மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம் பஞ்சு காய்கள் காய்த்து வெடித்து காற்றில் இலவம் பஞ்சுகள் பறந்து வருகின்றன. இம்மரத்தினையும் உடனே அகற்றிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களிடம் வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி அரசு காந்திநகர் தொழிலாளர்துறை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு மரம் ஒன்று இருக்கு. வெளியே ரோட்ல இருந்தது. அந்த கட்டிட வளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு. அதை வருஷம் பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சி இப்போ வெடிக்கு இப்போ பொதுமக்கள் வியாபாரிகள் அந்த தூசு பரவுது, இளம் பஞ்சு பரவுது. கடந்த 2 நாள் முன்னாடி நம்ம செய்தியாக கொடுத்துருந்தோம். இந்த செய்தியை உள்ளூர் ஊடக நண்பர்களை அனைவரும் நீங்கள் கொண்டு வந்த இப்போ ஒரு தனிப்பட்ட மூலம் இந்த மரத்தை வெட்டிருக்காங்க. நான் முந்தானத்தை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்ட செயலரை பார்த்து சொன்னோம். துணை மாவட்டத்தில் வினயனும் பார்த்தோம். அவர் என்ன பண்ணா தொழிலாளர்துறை துணை ஆணையரை பார்த்து பேசி நாங்கள் லெட்டர் வைக்கிறோம் அப்படின்னாரு. நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து உடனடியாக இந்த மரத்தை அகற்றணும்னு சொன்னோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல இந்த மரத்தை அப்புறப்படுத்தினார். அவருடைய செயல்பாடுக்கு நாம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு நாகரிகம். அப்படிப்பட்ட சூழல இங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளும் சரி, இங்க இருக்கிற தொழிலாளர்துறை அதிகாரிகளும் சரி, அவங்க அந்த எதை பத்தி கவலைப்படல. மரத்தை என்ன அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க போறாங்க. அப்படிப்பட்ட சூழலை பார்த்தீங்கன்னா பறக்குது பாருங்க, எவ்வளவு பறக்குது. இன்னும் அந்த பெரிய மரத்தை அப்புறப்படுத்துறதான் இந்த புதுச்சேரி வள்ளுவர் சாலை காந்திநகர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும். இல்லைன்னா இன்னும் இன்னும் 2 நாள் வெடிக்கும். வெடிச்சு பரவ ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இதையும் இந்த முயற்சியும் ஏகேடி ஆறுமுகம் எடுக்கணும். தட்டாஞ்சாடி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அவரும் இந்த முயற்சி எடுக்கின்ற நாம் தமிழ் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இப்படிப்பட்ட செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற உள்ளூர் தொலைக்காட்சி செய்திகள், SM மீடியா, ஐசங்கர், கமலா மற்ற AMN அனைத்து ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. அமித்ஷா அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை கூட்டணியில் சேர வைத்திருக்கிறார். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. இந்த கூட்டணியில் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையான விமர்சனம். வப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணி அளவில் பாலாஜி தியேட்டர் அருகில் இந்து முன்னணி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் DIGயிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.